ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி கிரானி 2 சாப்டர் 2 வந்து நார்மல் இருக்கலாமா ஈஸி ஆகிக்கலாமா? நார்மல் ஈஸியாக நம்மளால் விளாட முடியாது, இதுவே இருக்கட்டும். ஓகே போகலாம். சரி ஓகே, எழுந்தாச்சு, வந்துட்டோம். கிளம்பு ஓடு ஓடு, டக்கு டக்கு டக்குன்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்கிற கிராண்ட்பாவை சத்தம் போட்டு இங்கே வர வைக்க போகிறோம். அவர் வந்த உடனே நம்ம அவருக்கு தெரியாமல் மேலே ஓடிடுவோம். திஸ் இஸ் த பிளான். ஓகே, வாவ், இது அதுக்குள்ளே போட்டு டோர் லாக் பண்ணிடலாமா? ஓகே, எப்படிங்க இதை யூஸ் பண்ணுறது? ஐயோ, டோர் லாக் தானேங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. கத்தரே. செகண்ட். ஓகே, எழுந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளை போட்டாங்க. அது என்ன, அது டோர் லாக் தானே? அது இல்லையா? என்ன கர்மம் அது? டோர் லாக்கு எப்படி வைப்பாங்க? இப்போ திரும்ப நம்ம இப்போ வருவார். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக உள்ளே வச்சு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி திறந்து விட்டுறலாம். அப்போ தான் நல்லா பார்த்து வயிறு எரியட்டும். போயிட்டார். டோர் லாக் பண்ணியாச்சு கைஸ். இனிமேல் நம்ம ஃப்ரீயாக சுற்றலாம். இனிமேல் சிரிக்கிற சுத்தலாம் கேட்குது, வந்துடுவாரோ? என்னது இது? போட் கீ இருக்குது கைஸ். நம்ம போட்டுக்கு போகணுன்னா நம்ம இதை இங்கே தூக்கி போடலாம். அப்போ தான் நம்மளால் அப்புறம் வந்து எடுத்துக்க முடியும். யாரோ ஸ்டெப்ஸில் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் கிராண்ட்பா ஒருத்தர் தானே இருக்கார். கிராணி இருக்கா? இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே ஸ்டியரிங் வீல் இருக்குது. போட்டுக்கு நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம இப்போ போட் எஸ்கேப் தான் கண்டிப்பாக பண்ண போகிற போல். நமக்கு போட் கீ கிடச்சிருச்சு. ஐயோ, என்ன? அப்போ டோர் லாக் ஃபுல்லாக லாக் ஆகாதா? கொஞ்ச நேரம் தானா? அட கடவுளே. டே 3. ஓகே, திரும்ப போகலாம். எழுந்துடுறா. சரி, கொஞ்சம் கேராக இருக்குது போல், நம்மளை அடித்து தூக்கி போட்டாங்கல்ல. திரும்ப வரைச்சி லாக் பண்ணி விட்டுறலாம். ரெண்டு நிமிஷத்துக்காவது இருக்கும்ல, அது போதும் நமக்கு இப்போதைக்கு. வராரு. வந்துட்டான். ஓஹோ. வைடா கைப்பிள்ளை, இப்போ டக்குன்னு போய் நம்ம எடுக்கணும். ஐயோ, ஒன்றும் இல்லை கைஸ். இதில் ஃப்ரெஞ்ச் இருக்குது. டக்குன்னு போய் உள்ளே போய் தண்ணியை திறந்து விட்டுலாம் கைஸ். ட்ரா பண்ணிவிட்டு இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்து போய்க்கலாம். நமக்கு தேவைப்படும். இன்கேஸ் நம்மளால் போட் எஸ்கேப் பண்ண முடியலன்னா தேவைப்படும்.
நேரம் முடிஞ்சிருக்குமான்னு தெரில. இருந்தாலும் வந்துட்டார். மேலே போகிறாருங்க அவர். போயிட்டு போட்டும். நம்ம இப்போதைக்கு நம்ம இங்கே சேஃபாக இருப்போம். அது போதும் நமக்கு. ஒன்றுமே இல்லைங்க. ஓ கேஸ் லைன் இருக்குங்க. ஓகே, கன்ஃபார்ம். நம்ம இப்போ மேலே இருந்தாலும் பாட்டு போட்டு ஆடுறாங்க. இந்த ஒரு படத்தில் சூரி சொல்லுவார்ல, சூரியோட அப்பா கூட, மேலே பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காட்டா, அந்த மாதிரி தான் ஆடுறாரு போல். மீட் எடுத்தாச்சு. நம்ம தண்ணியை திறந்து விட்டுட்டோம். ஸோ நம்ம போய் என்னங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னு, அட பாவி, உனக்காக சோறு கொண்டு வந்து போட்டா, ஏய் நீ என்ன கடிக்க வர? போக விட மாட்டேது கைஸ். அவ்வளோதான், இது நம்மளை கொன்னுரும். அவ்வளோதான், டக்குன்னு முடிச்சு விடுங்க. அட மனசாட்சி இல்லை மால். ஐயோ, தாள் வந்துட்டாடே. போச்சு, சாகடிச்சிட்டான். அந்த ஸ்பைடர் மண்டையை மட்டும் என்னை கடிக்காமல் இருந்திருந்தேன்னா நேரம் தப்பிச்சிரு ஓடிருப்பேன். பல தூரம் ஓடிருப்பேன். ஐயோ, இன்னைக்கு வேலை 4வது நாளாச்சு. ஓகே கைஸ், நம்ம மண்டையை பொலன்னு பொழந்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது நம்ம சேம் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னது? ஓ, அதே தானா? அதே தான், சேம் டெக்னிக் தான். பட் இந்த தடவை டைரெக்டாக போய் அந்த மீட் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்பைடர் மண்டைக்கிட்ட போட்டுட்டு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்கணும். வந்துட்டான். போ, உனக்கு பின்னாடியே வரேன்டி. அப்பாடி, இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்குது கைஸ். எங்கே போனாலும் அந்த ஆள் சத்தம் தான் கேட்குது. திரும்ப மீட் வச்சுருப்பாங்க. இந்த தடவை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் போட்டுருணும், இல்லைனா நம்மளை கைமா பண்ணிடும் அது. கரெக்டான இடத்துல தானே வைக்கிறேன். இதுக்கு மேலே எப்படி வைக்கிறது? கரெக்டான இடத்துல தானே வச்சேன் நான். ஐயோ, கடிக்குது, சாவடிக்க போகுது. எழுந்துரு மச்சான், ஓடு. இந்த ஆபத்தான மரத்தை யாராவதுக்கா? ஐயோ, கடிச்சிருச்சு. நல்ல மாடு. ஓடு. சரி, ஓகே. இந்த தடவை ஐயோ, இவன் வேற வந்துட்டா. அட பாவி, இப்படி வரமாட்டேன்னு நினச்சா அங்கிட்டு கரெக்டாக மூஞ்சுக்கு நேரம் நிற்கிறான். Day 5 கடைசி நாள் பார்ப்போம். ஓகே கைஸ், சேம் டெக்னிக் தான். அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியலையே. பார்ப்போம், வரானான்னு வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். வந்துட்டான்.
இப்போயாவது கரெக்டாக போய் மீட் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வச்சு வைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏய் எவ்வளோ மீட்டே இல்லை, இந்த இருக்கு. இப்போ கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு வையேன், அந்த ஸ்பைடர் மண்டை என்ன போடல தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஏய் போ. அடப்பாவி, நான் கரெக்டாக தாண்டா வைக்கிறேன், சத்தியமாக நான் கரெக்டாக தாண்டா வச்சேன். வெளியே வா, வெளியே போடி கைப்பில். இப்போ அந்த கிழவன் வந்து நிற்பான், வந்து கதவுக்கிட்டே வந்து நிற்பான். இப்போ விடலைன்னு வை, உனக்கு அடுத்த தடவை மீட் எடுத்து தர மாட்டேன் நான். சரி ஓகே கைஸ், நமக்கு இது வந்து செட் ஆகாது. அந்த நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அது வேணாம். நம்ம மேலே போய் தேடியே பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஹேண்ட் வீல் இருக்குது. டக் டேப் இருக்குது. இதுக்கு மேலே நான் எப்படி தாங்க சோறு போடுவேன், எனக்கு புரியலை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒன்றுமே இல்லை. இங்கேயும் ஒன்றும் இருக்காது, இந்த பக்கம் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஃபோட்டோ இருக்குது. ஒன்றும் ஜஸ்ட் ஆக்சுவலாக நமக்கு கன்று வேணும். கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறது? போச்சு, வந்துட்டான். இதுதான் எங்கேயோ இருக்கான். பாட்டு போடுவோம், வருவான். வெயிட் பண்ணுறேன் கைஸ், வருவானான்னு வரான் கைஸ், வரான். ஷூட் கரோ, போடா விளக்கு என்ன. அந்த ஸ்டங்குன்னு எடுத்துக்கலாம் கைஸ், இல்லைன்னா அப்புறம் கிடைக்காம போயிடும். ஃபஸ்ட்டு இந்த கீ எடுக்கணும். நான் தள்ளுறா மண்டையா, எடி அந்த கீ எடு, சீக்ரெட் கீ. ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட. அது என்னன்னா, கைஸ், இப்போ வந்து அவரை ஷூட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷூட் பண்ண டைமிங் மட்டும் காமிச்சா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நமக்கு வந்து இங்கே டைமிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளாட்றதுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னடா ஏதோ டைம் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. பாம் எதுவும் வச்சிட்டானா? ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது கைஸ், ஆனால் நம்ம இப்போதைக்கு அங்கே தான் இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லை, நம்ம கீழே போயிடலாம், கீழே குதிச்சு போயிடலாம். எங்கே காணும் கைஸ். இந்த கதவை நான் திறக்கவே இல்லையே, அந்த ஆள் போயிருப்பானோ?
ஆக்சுவலாக நான் வந்ததுலேருந்து இந்த கதவை நான் திறக்கவே இல்லை. ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். டைம் இல்லை கைஸ். இது இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் தான் நமக்கு சேஃப். எங்கே கைஸ் ஆளே காணோம். பயமாக இருக்குது கைஸ். அந்த போட் கீ எடுத்துகிட்டு வந்து போகிற வரைக்கும் ஸ்டார்க்கில் அது வேறு இருக்குது. அண்ட் தென் கீ வேறு எடுக்கணும். கீ இருக்குது. ஸ்டார் ஓகே இங்கே வர வச்சிடலாம். வரான் கைஸ், வரான். வரலையா? வந்துட்டுருக்கான். வாடா மச்சி, வழக்கா பச்சி. ட்ராப் பண்ணிட்டேனா? ஆட்டோ கடவுளே, ஷூட்டுக்கு பதிலாக ட்ராப் தொட்டுட்டேன்ப்பா. ஓகே, அவ்வளோதான், செத்தாச்சு மர்கையா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளை எப்படி கொலை பண்ண போகிறான்னு தெரில. ஆட பாவிங்களா, இவன் கிட்ட தாண்டா நான் 2 தடவை இவன் தாண்டா என்னை கொன்னான். அந்த மாங்காய் மாடி இதை திங்க மாட்டான், என்னத்தானே சாப்பிடுவான். சாப்பிட்டான். முடிஞ்சிச்சு, சொல்லி முடிஞ்சிச்சு கைஸ். பாய், டாட்டா.